கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பு அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரின்ஸ். வணக்கம் பிரின்ஸ், விவரங்கள் வழங்கலாம். சாரா வணக்கம். அதாவது தற்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து விடுமுறை காரணமாக சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாகவே இருக்கிறது. குறிப்பாக சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரி மற்றும் திருப்பரப்பு அருவி, அதேபோன்று மாத்தூர் தொட்டிப்பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாகவே காணப்படுகிறது. சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை தொடர்ந்து இன்று கிருஷ்ண ஜெயந்தி விழாவை ஒட்டி பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாகவே காணப்படுகிறது. குமரி மாவட்டத்தின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் தொடர்ந்து இன்று சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் வருகை தந்தனர். பேச்சிப்பாறை அணையிலிருந்து அதிக அளவு உபரிநீர் திறந்து விடப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த 6 தினங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து நேற்று முதல் அருவியில் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து நேற்றும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாகவே காணப்பட்டது. இன்று விடுமுறை தினத்தையொட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் காலை முதலேயே இங்கு குவிந்த வண்ணம் உள்ளனர். தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்தை தொடர்ந்து திருப்பரப்பு அருவியில் பாதுகாப்பு பணியிலும் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குமரி மாவட்டம் மட்டுமின்றி கேரளா மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். சிறுவர் நீச்சல் பூங்கா மற்றும் அந்த பகுதியில் உள்ள படகு சவாரி ஆகிய இடங்களிலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாகவே காணப்படுகிறது. கடுமையான வெயிலின் தாக்கம் இருந்த போதிலும் சுற்றுலா பயணிகள் அருவியில் பாயும் வெள்ளத்தில் ஆனந்த குளியலிட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரின்ஸ்.